தாராபுரம் பச்சாபாளையத்தில் டைமண்ட் கிரஷ் விரிவாக்கத்திற்காக எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்டோர் கோட்டாட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பச்சாபாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் டைமண்ட் கிரஷ் நிறுவனத்தை மேலும் விரிவாக்கி புதிய கிளை கல்குவாரி அமைக்கும் முயற்சி நடைபெறுகிறது. இந்த திட்டம் கிராம மக்களின் வாழ்வாதாரம், நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் என பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். இதை தடுத்து நிறுத்த கோரி 300க்கும் மேற்பட்டோர் தாராபுரம் கோட்டாட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். வீடுகளில் விரிசல், உடல்நல பிரச்சினைகள், பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். ஏற்கனவே இயங்கி வரும் கிரஷர் நடவடிக்கைகளால் ஏற்படும் அதிர்வு, வெடிப்பு, தூசி, புகை ஆகியவற்றால் வீடுகளில் விரிசல்கள் உருவாகியுள்ளன. மேலும் பலர் உடல்நலக் குறைபாடுகளால் மருத்துவமனைக்கு சென்று வர வேண்டிய நிலை ஏற்பட்டு உள்ளது என பொதுமக்கள் தெரிவித்தனர். அப்பகுதியில் 2 முக்கியமான குளங்கள் உள்ளன. மழைக்காலங்களில் இவை நிரம்புவதாலேயே குடிநீர் ஆதாரம் பாதுகாப்பாக உள்ளது. புதிய கல்குவாரி திட்டம் செயல்பட்டால் இந்த நீர்நிலைகள் ஆபத்தில் சிக்கும் என பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். வனவிலங்குகள் வாழும் பகுதி பாதிக்கப்படும். பச்சாபாளையம் அருகே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி ஒன்று இருப்பதையும் அங்கு பல்வேறு வனவிலங்குகள் வாழ்வதையும் மனுதாரர்கள் குறிப்பிட்டனர். கல்வெட்டும் பணிகள் அந்த உயிரியல் சூழல் முழுவதையும் பாதிக்கும் அபாயம் இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் தற்போதைய கிரஷர் செயல்பாடுகளை மீண்டும் பரிசீலித்து அதன் விதிமீறல்கள் வெளிப்படையாக மக்களிடம் விளக்குதல், அருகில் உள்ள தார் பிளான்ட்டை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுற்றுச்சூழல் மற்றும் பொதுமக்கள் நலனை பொருட்படுத்தி சிறப்பு ஆய்வு மற்றும் ஆலோசனை குழுவை அமைத்தல் வேண்டும். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்கள் வீடுகள், நீர்வளம், விவசாயம், கால்நடை எல்லாம் ஆபத்தில் உள்ளன. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஊரை விட்டு வெளியேற வேண்டிய நிலை வரும் என மனுதாரர்கள் தெரிவித்தனர். அவர்களின் கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க வேண்டிய நிலை உருவாகும் என்று அவர்கள் கோட்டாட்சி ஃபெலிக்ஸ் ராஜாவிடம் தெரிவித்தனர். இப்போ நம்முடைய தாராபுரம் ஒன்றியத்துல மணக்கடவு பஞ்சாயத்துங்கிற பகுதியில பச்சாபாளையம் கிராமத்தையொட்டி கிரஷர், கல்குவாரி நிறைய அமைஞ்சிருக்குது. அது ஏற்கனவே லைசன்ஸ் எடுத்து இது பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கத்திலேயே அந்த கிராம மக்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதியில பக்கத்திலேயே ஒரு மலைக்குன்றின் மேல தாராபுரம் கோட்டாட்சியர், தாலுகா ஆபீஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து கல்குவாரிக்கு ஏலம் எடுக்கிறதுக்காக முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அங்க கல்குவாரி அமைக்கிறதோ அந்த கிரஷர் இது ஓடுறதோ அங்க இருக்கிறவங்களுக்கு குடியிருக்கவே முடியாது. தண்ணீர் பாதிக்கப்படும். அங்க இருக்கிற விவசாயம் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அரசாங்கம் இந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த முயற்சியை உடனடியா கைவிடணும். 1. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, டைமண்ட் கிரஷர் அப்படிங்கிற அந்த இவங்க ஏற்கனவே ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை விரிவுபடுத்துறதுக்காக வேண்டி பட்டா நிலத்துல அவங்களும் இது அனுமதி இல்லாம எவ்வளவு எடுக்கணுமோ அதை தாண்டி எடுத்துட்டு அவங்க பட்டா நிலத்துல அதை கல்குவாரியை போடுறதுக்கு மக்களுடைய கருத்து கேட்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அந்த கருத்து கேட்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதுக்கு பின்னால இங்க இருக்கிற அதிகாரிகள், அங்க இருக்கிற மக்கள் தங்களுடைய முழு எதிர்ப்பையும் தெரிவிச்சாங்க. ஆனா அதை பற்றிய எந்த விதமான உத்தரவாதத்தையும் அரசாங்கம் தரல. இங்க இருக்கிற கோட்டாட்சியர், தாலுகா அலுவலகத்தில் இருக்கிறவங்க தரல. அப்ப இது ஒரு 10 நாள்ல ஒரு முடிவு பண்ணணும். அதுக்காக நாங்க இப்ப மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்து முன்னணி மாவட்டம் முழுக்க போராட்டத்தை அறிவிக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். என்ன கோவிந்தராஜ், திருப்பூர் கோட்டை செயலாளர். ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமத்துல பச்சாபாளையத்துல வசிச்சு இருக்காங்க. அங்க கவர்மெண்ட் கல்குவாரி அமைக்கிறதுக்காக பாத்துட்டு போயிருக்காங்க. அப்படி கல்குவாரி வந்துச்சுன்னா அங்க வாழ்றதுக்கான சூழ்நிலை எல்லாம் போயிரும். அங்க இருக்க மக்கள் எல்லாம் விவசாயம் நம்பிதான் நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா அவங்க கல்குவாரி அமைஞ்சதுன்னா குழந்தைங்க அங்க இருக்க முடியாது. மாடு, ஆடு வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். விவசாயம் பாதிக்கும், நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும். அங்க வாழக்கூடிய சூழ்நிலையே இல்லாம போயிடும். அதனால அடிக்கடி வர்றதுனால அங்க இருக்கிற மாடுகள் எல்லாமே ரொம்ப சிரமமா போயிருங்க. அதனால பார்த்து கவர்மெண்ட் இதை கைவிடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். என் பேரு உமா. ஊராட்சி பச்சாபாளையம் கிராமத்துல வசிக்கிறவங்க. எங்க ஊர்ல கிரஷல் வந்துச்சுன்னா மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் விவசாயம் நம்பிதான் வாழ்றாங்க. அப்புறம் அங்க இருக்கிற வெடி வச்சா புகை ஏற்பட்டுச்சுன்னா நுரையீரல் பிரச்சனை, நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். அப்புறம் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிரமமாயிரும். அப்புறம் அங்க இருக்கிற புகை மண்டலம் அதிகமாயிரும். லாரிகள் எல்லாம் அதிகமா வந்துச்சுன்னா அங்கெல்லாம் குழந்தைகள் நாங்கள விளையாண்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை ஆயிரும். அதனால பார்த்து லலிதா.
வாங்க